மறுபடியும் அவருடைய தூய சமூகம் நாடி அவருடைய பாதத்தில் அமர்ந்து அவருடைய வார்த்தைகளுக்காக காத்திருக்கக்கூடிய பெரும் வாக்கியத்தை இந்த நாளில் தேவன் நமக்கு பாராட்டி இருப்பதற்காக நான் தேவனை ஸ்தோத்திரிக்கின்றேன். இந்த நாளின் தியானத்திற்குள்ளாக நாம் கடந்து செல்வதற்கு முன் நம்முடைய சுரங்களை தாழ்த்தி அவருடைய வழிநடத்தலுக்காக சற்று நேரம் ஜெபத்தில் தரித்திருப்போம். எங்களை அன்பாய் நேசித்து வழிநடத்தும் பரிசுத்தமிக்க பரமபிதாவே, உங்களுடைய தூய நாமம் நாளும் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் தேவரீர் நாங்கள் தியானிக்க இருக்கக்கூடிய வேத பகுதியை நீர் எங்களுக்கு ஆசீர்வதித்து அதில் தேவரீர் நீர் என்ன பாடத்தை நாங்கள் கற்றுச் செல்ல வேண்டும் என்று நீர் வாஞ்சிக்கின்றீரோ அந்த பாடத்தை நாங்கள் கற்று சென்றவர்களாக இந்த இடத்தை விட்டு கடந்து செல்ல நீர் எங்களுக்கு இறக்க பாராட்டிடலாம். எங்களுடைய பாவங்கள், குற்றங்கள், குறைகள் யாவற்றையும் தயவாக மன்னித்து இந்த நேரத்தில் நாங்கள் செலவிடக்கூடிய இந்த ஒரு சில மணித்துளிகள் எங்களுடைய வாழ்க்கையில் அதிக ஆன்மீக பலனை கொடுக்க எங்கள் அன்பின் தெய்வம் எங்களுக்கு தயவு செய்யுமாறு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கின்றேன் எங்கள் அன்பின் பரிசுத்தமிக்க பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். வேதத்தின் மைய பகுதியில் ஒரு வார்த்தை மையமாக அமைந்திருக்கின்றது. வேதத்திற்கு மையமான ஓர் வார்த்தை, ஒரு சிலபிளில் அல்லது ஒரு அசையில் அடங்கி இருக்கக்கூடிய வார்த்தை. சிலபிள் என்றால் ஒரு வார்த்தையை உச்சரிக்கும் பொழுது வாயை திறந்து மூடும் இடைவெளியில் உருவாகக்கூடிய ஒரு ஒலியின் பகுதி, வவல்ஸ் என்று நம் ஆங்கிலத்தில் அதை கூறுவோம். அது போன்ற ஒரு வார்த்தை வேதத்தின் மையமாகவும் அது காணப்படுகின்றது. என்ன வார்த்தை? கேள் அல்லது ஹியர், லிசன். பைபிள் சேஸ் ஹியர் ஓ இஸ்ரேல், இஸ்ரவேலே நீ கேள். உபாகமத்தின் புத்தகம் 6வது அதிகாரம் வசனம் 4. இஸ்ரவேலே நீ கேள் என்ற இந்த வார்த்தை எபிரேய மொழியில் அர்த்த புஷ்டி உள்ள ஒரு வார்த்தையாக, இட் இஸ் a single word. அதில் அர்த்தம் புஷ்டியாக இருக்கக்கூடிய, நிறைவாக இருக்கக்கூடிய நிலையில் அந்த வார்த்தை எபிரேய மொழியில் காணப்படுகின்றது. ஷெம்மா. It does not mean to hear or listen, but with the intent to act. இந்த கேள் என்று சொல்லக்கூடிய வார்த்தைக்கு, ஹியர் என்று சொல்லக்கூடிய ஆங்கில அந்த பதத்திற்கு, ஷெம்மா என்று சொல்லக்கூடிய எபிரேய பதம் மிகவும் ஆழமான ஒரு தாக்கத்தை கொடுக்கக்கூடியதாக அது இருக்கின்றது. ஷிம்மா என்ற எபிரேய பதம் கேள் என்பதற்கு ஹியர் மாத்திரமல்ல, அது என்ன இன்னொரு காரியத்தை சொல்லுகின்றது, ஹியர் அண்ட் ரெஸ்பாண்ட். கேள், அதற்கு மாறுத்திரம் செய். கேட்கக்கூடியதும் அதற்கு மாறுத்திரம் செய்யக்கூடிய இரண்டும் சேர்ந்து வரக்கூடிய ஒரு வார்த்தை தான் ஷெம்மா. Hear and respond. கேட்டு அதன்படி செய். கேட்பதோடு நிறுத்தி விடாதே. கேள் என்ற அந்த பதத்திற்கு நாம் கேட்பது, அதற்கு மாறுத்தம் சொல்ல வேண்டியது அவசியமில்லை. ஆனால் இந்த ஷிம்மா என்ற பதம் எதையும் கூறுகின்றது என்றால், நீ கேட்பது மாத்திரமல்ல, அதற்கு நீ மாறுத்திரமும் செய்ய வேண்டும், அதன்படி நீ செய்ய வேண்டும் என்ற அர்த்தத்தில் இந்த ஷிம்மா என்று சொல்லக்கூடிய எபிரேய பதம் வேதத்தில் மிக ஆழமான தாக்கத்தை உரிய ஒரு பதமாக அங்கு காணப்படுகின்றது. ஹியர் என்ற ஆங்கில பதத்திற்கு ஷெம்மா, கேட்டு அதோடு நீ நிறுத்தி விடாமல் அதன்படி செய். எதை கேட்டாயோ அதன்படி நீ செய்.
இந்த கேள் என்ற பதமும் செய் என்ற பதத்தையும் பிரிக்க முடியாத அளவில் இந்த ஷிம்மா என்று சொல்லக்கூடிய எபிரேய பதம் வேதத்தில் காணப்படுகின்றது. எனவே இந்த ஷிம்மா என்ற பதம் வேதத்தின் மைய வார்த்தையாக, இதன் செயலே வேதத்தின் மைய பொருளாக காணப்படுகின்றது. தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, மோசேயானவன் மோவாப் சமவெளியிலே நின்று கொண்டு இஸ்ரவேல் இடமாக அவன் என்ன செய்கின்றான்? பேசுகின்றான். அப்படி அவன் ஒரு முக்கியமான சத்தியத்தை குறித்து பேசும் பொழுது தேவனுக்கு பிரியமானவர்களே, அவன் உபயோகித்த முதல் வார்த்தை எது தெரியுமா? நம்புங்கள், எல்லாவற்றையும் நீங்கள் நினைவு கூறுங்கள், பயப்படாது இருங்கள் என்ற வார்த்தைகளை அல்ல. அவன் உபயோகித்த முதல் வார்த்தை ஷிம்மா, கேள். ஷிம்மா, hear or listen and let it change you. கேள், அதன்படி நீ செய், அந்த வார்த்தை உன்னில் ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் வரைக்கும். இது ஷிம்மா என்று சொல்லக்கூடிய வார்த்தை. இட் இஸ் நாட் a statement about theology. It is about relationship. இது ஒரு இறையியல் கூற்று அல்ல. இது தேவனோடு ஒரு மனிதன் கொள்ளக்கூடிய உறவு. Why Shema matters a lot? அது எங்கு பேசப்பட்டது, அது யாரிடத்தில் பேசப்பட்டது என்பதை நாம் தியானித்து பார்த்தோம் என்றால் அந்த ஷிம்மா என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையினுடைய முழு பொருள் விளங்கும். 1406 ஆண்டு கிறிஸ்துவுக்கு முன்பு இஸ்ரேல் ஜனங்கள் யோர்தானினுடைய கிழக்கு கரையில் மோவாப் சமவெளியில் அவர்கள் காணப்படுகின்றார்கள். வாக்குத்தத்தத்தின் தேசத்தின் முகப்பில் நிற்கின்றார்கள். அதை பார்க்க மாத்திரம் அவர்களால் முடியும். இப்பொழுது அந்த வாக்குத்தத்தத்தின் தேசத்திற்குள்ளாக அவங்க நுழைய முடியாது. பார்க்கக்கூடிய தூரத்தில் அவர்கள் நின்று கொண்டிருக்கின்றார்கள். அதற்கு முன்பாக மோசே பேசுகிறான். மோசே யாரோடு பேசுகின்றான்? தேவனுக்கு பிரியமானவர்களே, மோசே இந்த வல்லமையான வார்த்தையோடு கூடிய ஒரு வாக்குத்தத்தத்தை அவன் செய்யும் பொழுது அதை யாருடன் பேசுகின்றான்? அதை பேசும்பொழுது யார் அங்கு அவனுக்கு முன்பதாக நின்றார்கள்? இஸ்ரவேலில் இருந்து புறப்பட்ட, எகிப்திலிருந்து புறப்பட்ட முதல் இஸ்ரவேல் சந்ததியினர் அல்ல. ஒரு புதிய சந்ததியோடு அவன் பேசிக் கொண்டிருக்கின்றான். யாரெல்லாம் அந்த எகிப்திலிருந்து புறப்பட்டார்களோ அந்த 40 வருட முடிவில் அவன் இப்பொழுது பேசும்பொழுது ஒரு புதிய சந்ததியோடு பேசுகின்றான். பழையவர்கள் அனைவரும் மனாந்திரத்திலேயே ஒவ்வொரு நாளும், ஒவ்வொரு மாதமும், ஒவ்வொரு வருடமும் மரித்து போனார்கள். இங்கு அவர்கள் அங்கு சேரும் பொழுது 2 பேர் என்ன செய்தார்கள்? அந்த எகிப்திலிருந்து புறப்பட்டதில் 2 பேர் இருக்காங்க. மற்றவர்கள் யாவரும் புதிய சந்ததி. இந்த புதிய சந்ததிக்கு மோசே பேசுகிறான். என்னாகமத்தின் புத்தகம் 14வது அதிகாரம் 30வது வசனத்துல காலேப், ஜோஷுவா மாத்திரம் அங்கு அதில் இருந்தார்கள். முதலாவது வேவு பார்க்கும்படியாக கானானுக்குள்ளாக அனுப்பப்பட்ட 12 பேர்ல இந்த 2 பேர் தான் பாசிட்டிவ் ரிப்போர்ட்டை கொண்டு வந்தாங்க. அந்த பாசிட்டிவ் ரிப்போர்ட்டை யாரும் ஏற்றுக்கொள்ளவில்லை. அங்குள்ள முடியாமை என்று சொல்லக்கூடிய நிலையில் காணப்பட்டவைகளை மாத்திரம் கொண்டு வந்தவர்களை அவர்கள் என்ன செஞ்சார்கள்? கேட்டுக்கொண்டார்கள். எது முடியும் என்று தேவனுடைய நாமத்தினால் இவர்கள் கூறினார்களோ அவற்றை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருந்தார்கள். அவர்களில் ஒருவர் கூட அந்த கானானின் முகப்பில் இங்கு மோசே பேசும் பொழுது காணப்படவில்லை. தேவனுக்கு பிரியமானவர்களே, எகிப்திலிருந்து புறப்பட்டவர்களில் அவர்களுடைய சந்ததி மாத்திரம் இப்பொழுது இருந்தது. இவர்கள் அனைவரும்
தங்களுடைய பெற்றோர்கள் செய்த அனைத்து தவறுகளையும் பார்த்தவர்கள். அந்த தவறுகளை எல்லாம் அவர்கள் செய்யும் போது அதை பார்த்து பார்த்து வளர்ந்தவர்கள். பொற்கண்ணுக்குட்டியை வைத்தார்கள். அவர்களது முறுமுறுப்பு, உணவு இல்லை என்ற பட்சத்தில் முறுமுறுப்பு, தண்ணீர் இல்லை என்ற பட்சத்தில் முறுமுறுப்பு, புரட்சி. மோசேக்கும் ஆரோனுக்கும் எதிராக அவர்கள் என்று புரட்சி செய்தார்கள். தேவனுக்கு பிரியமானவர்களே, இவை அனைத்தையும் இந்த பிள்ளைகள் கண்டார்கள். 40 வருஷங்களாக மோசேயும் தன்னுடைய கடைசி நாட்களை எண்ணிக்கொண்டிருந்தான். இது இப்பொழுது அவன் அவர்களோடு பேசுவது ஃபேர்வெல் டாக். அவன் தன்னுடைய அந்த ஊழிய பகுதியினுடைய கடைசி பகுதியில் நின்று இப்போது அவன் பேசிக் கொண்டிருக்கின்றான். முழு தேசமும் அவனுக்கு முன்பதாக நின்றது. அவர்களோ வாக்குத்தத்த தேசத்திற்குள் நுழைவதற்கு முன் எப்படிப்பட்டவர்களாக காணப்பட்டார்கள் மறுபடியும் என்றால், அந்நிய தேவர்களை வழிபட்டவர்களாகவும் பலிப்பீடங்களை கட்டியவர்களாகவும் அவர்கள் காணப்பட்டார்கள். அதை நம்புகிறவர்களாகவும் அவர்கள் பலிப்பீடங்களை அந்நிய தேவர்களுக்கு கட்டினவர்களாகவும் அங்கு காணப்பட்டவர்கள் மத்தியில இங்கு மோசே பேசுகின்றான். மோசே 6 வார்த்தைகளில், ஜஸ்ட் இன் 6 words, 6 வார்த்தைகளை கொண்ட ஒரு தாரக மந்திரத்தை அவர்களுக்கு மோசே கூறினான். உபாகமத்தின் புத்தகம் 6வது அதிகாரம் 4வது வசனம் என்று சொல்லுது, நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். இதுதான் தாரக மந்திரம். இன் 6 words, 6 வார்த்தைகளில், Lord our God is one Lord. அவரே தேவன். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே தேவன். அந்நிய தேவர்களால் சூழப்பட்டிருந்த அவர்களிடமாக don't divide your loyalty. Yahweh alone is your God. தேவனுக்கு கொடுக்கப்பட வேண்டிய அந்த இடத்தை நீங்கள் பகிர்ந்து போடாதீர்கள். தேவன் ஒருவருக்கு மாத்திரமே கொடுக்கப்பட வேண்டும் என்று வேதம் சொல்லக்கூடிய அந்த இடத்தை அவருக்கு மாத்திரமே கொடுங்கள். தேவனுக்கு பிரியமானவர்களே, யெகோவா மற்ற தேவர்களோடும், யெகோவா மற்ற தேவர்கள் ஒருவரோடும் பகிர்ந்து கொள்ளப்பட வேண்டியவர் அல்ல. அவர் மற்ற தேவர்களில் ஒருவரும் அல்ல. ஆகவே உபாகமத்தின் புத்தகம் 6வது அதிகாரம் 5வது வசனம் என்ன சொல்லுகிறது? ஆகவே நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும், உன் முழு ஆத்மாவோடும், உன் முழு பலத்தோடும் என்ன செய்யணும்? அன்பு கூறணும். ஏன்? அவர் ஒருவரே தேவன். நம் தேவனாகிய கர்த்தர் ஒருவரே தேவன். அதான் 6 வார்த்தை மந்திரம். அவரில் நீ அன்பு கூறு. நீ அன்பு கூறுவதற்கு அவர் எல்லா தகுதியும் படைத்தவர். Here Shama does not stop at theology. It moves into action. இந்த ஷெமா என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை, கேள் என்று சொல்லக்கூடிய வார்த்தை, யார் சொல்லுவதை கேட்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய வார்த்தை என்ன சொல்லுகின்றது? அந்த அந்த தியாலஜியிலேயே நின்று விடாதே. வேதத்தை பேசுவதோடு நின்று விடாதே. That must be put in action. நீ தேவனை குறித்து என்னவெல்லாம் பயின்று இருக்கின்றாயோ அவைகள் அனைத்தும் செயல்பாடுகளாக உன்னில் காணப்பட வேண்டும். That is called Shema. நீ தேவனை அறிந்து வைத்திருப்பது மாத்திரமல்ல, அவர் கூறுவதை கேட்டு அதன்படி செய்பவர்களாக இருக்க வேண்டும். Shema is nothing but hearing whatever God says, not stopping right there. Hearing not only God, what God says, doing.
in response to what he says. அவர் என்ன சொல்லுகின்றாரோ அதை கேட்பது மாத்திரமல்ல, அவர் என்ன சொன்னாரோ அதன்படி செய்பவர்களாக இருப்பதுதான் ஷெமா. You declare who God is and then you respond with everything you have. இந்த ஷெமாவில் இருக்கக்கூடிய 2 முக்கியமான பகுதிகள் என்னவென்றால், நீ யார் மெய்யான தேவன், யார் வல்லமையான தேவன் என்பதை நீ தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். நீ யார் வல்லமையான தேவன் என்பதை நீ தெரிந்து கொண்டிருப்பாய் என்றால் அவரில் நீ எப்படி அன்பு கூற வேண்டும் என்பதையும் நீ தெரிந்து கொண்டிருக்க வேண்டும். You should choose, you should find the Almighty God first, and then you should do whatever you are supposed to do. தேவனாகிய கர்த்தர் யார் என்றும் அதற்கு மாறுத்தமாக உனக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் யார் என்று நீ அறிய வேண்டும். உன்னை இதுவரைக்கும் இந்த 40 வருடங்களாக அழைத்து வந்தவர் யார் என்று நீ அறிய வேண்டும். அந்நிய தேவர்களையும் அந்நிய தேவர்களுக்கான பலிப்பிடங்களையும் கட்டிக் கொண்டிருக்கக்கூடிய நீங்கள் தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் தேவன் யார் என்பதை அறிந்து கொள்ளாமல் போகும் அந்த நேரம் வரைக்கும் அந்த வாக்குத்தத்தத்தின் தேசத்திற்குள்ளாக நீங்களால் போக முடியாது. அப்படி யார் அந்த மேலான தேவனாகிய கர்த்தர் என்பதை நீங்கள் அறிந்து கொண்டீர்கள் என்றால் எப்படி அவரை நீங்கள் என்ன செய்ய வேண்டும், நெருங்க வேண்டும் என்றால் நீங்க அவரில் அன்பு கூற வேண்டும். அன்பு கூறுவாயாக என்று மோசே கூறும்பொழுது அதற்கு ஒரு எல்லையை அவர் வைக்கின்றார். எல்லை இல்ல, எப்படி நீ அன்பு கூறணும்? இட் இஸ் நாட் ஜஸ்ட் லைக் தட் யூ லவ் காட். There is something else behind it. என்ன? உன்னுடைய முழு இருதயத்தோடும், wholeheartedly, உன்னுடைய முழு ஆத்மாவோடும், in your full of strength, soul strength. மூன்றாவது என்ன சொல்றாரு? in your strength. எதையெல்லாம் நீ பலன் என்று உன்னில் வைத்து நீ அதன் நிமித்தமாக பெருமை பாராட்டுகின்றாயோ அவைகள் அனைத்தின் மூலமாகவும் நீ அவரை அன்பு கூற வேண்டும். அதுவே நீ கொடுக்கக்கூடிய ரெஸ்பான்ஸ். அவர் உண்மையான தேவன், அவரே தேவனாக கர்த்தர் என்பதை நீ கண்டுபிடித்தாய் என்றால் அவருக்கு நீ செலுத்த வேண்டிய ரெஸ்பான்ஸ் எது என்றால் இவைகள் தான் முழு இருத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும் நீ அவரில் அன்பு கூற வேண்டும். முழு பலத்தோடு அன்பு கூறுவது என்றால் என்ன? முழு பலத்தோடு, முழு இருதயத்தோடு, முழு ஆத்மாவோடு, whatever you feel that you are empowered with, எதையெல்லாம் உன்னில் நீ மேன்மையாக கருதுகின்றாயோ, இருதயத்தை மேன்மையாக கருது அதனுடைய சிந்தனைகள் எல்லாம் அவரை பற்றி இருக்கணும். மூளையை நீ மேன்மையாக கருதுவாய் என்றால் அந்த அந்த மூளை முழுவதும் அவர் இருக்க வேண்டும். ஆத்மாவை நீ வேளாக கருதுவாய் என்றால் அந்த முழு ஆத்மாவிலும் அவர் காணப்பட வேண்டும். நீ உன்னில் எதை பலனாக கொள்ளுகின்றாய் காண்கின்றாய் என்றால் அந்த பலனில் அவரை நீ காண வேண்டும். மிஷ்னா சட்டம் என்ன சொல்லுது? எவ்வளவாக தேவன் உன்னை மேலாக வைத்திருக்கின்றாரோ அவ்வளவாக அவரில் நீ அன்பு கூற வேண்டும். The Shama is not asking you to love God with one part of yourself, but with what all you have. இந்த ஷாமா என்ன சொல்லுகின்றது? நீ தேவனை நேசிக்கும் பொழுது, அன்பு கூறும் பொழுது உன்னில் ஒரு பகுதி மாத்திரம் அல்ல, நீ என்று சொல்லக்கூடிய உன்னுடைய நீ என்று சொல்லக்கூடிய நீ முழுவதும் full of yourself.
இந்த ஷாமா என்ற வார்த்தை உபாகமத்தில் 6வது அதிகாரத்தில் வருகின்றது. நீங்க நன்றாக வேதத்தை ஆராய்ந்து பார்த்தீர்கள் என்றால், தியானித்து பார்த்தீர்கள் என்றால், இந்த ஷாமா என்று சொல்லக்கூடிய இந்த வல்லமையான ஒரு வார்த்தை இங்கு அல்ல, இங்கு முதலாவது வருவதல்ல. எப்போ வருது? தேவன் இந்த உலகத்தை எப்பொழுது படைத்தாரோ, தேவன் இந்த உலகத்தை படைத்து 6 நாட்களிலும் தான் செய்ய வேண்டிய எல்லாவற்றையும் செய்து அந்த 6ஆம் நாளில் மனிதனை படைத்து மனுஷனுடைய கையில் அவர் இந்த உலகத்தினுடைய அனைத்து ஆளுகையிலும் கொடுத்து தேவனுக்கு பிரியமானவர்களே, அங்கு ஆதாமையும் ஏவாளையும் படைத்து அவர்களோடு அவர் சஞ்சரிக்கும் பொழுதே இந்த ஷேமா என்று சொல்லக்கூடிய வார்த்தை அங்கு உபயோகப்படுத்தப்பட்டு விட்டது, அங்கு காணப்படுகின்றது. ஓ இஸ்ரேல் ஹியர் என்ற உபாகமத்தில் காணப்படக்கூடிய அந்த வார்த்தை ஏதேனில் என்ன செய்தது? முதலாவது தன்னுடைய துவக்கத்தை பெற்றது. ஆதாமும் ஏவாளும் தேவன் பேசுவதை கேட்டார்கள். The word ஷேமா என்றால் கேள், ஹியர், லிசன். ஆதாமும் ஏவாளும் தாங்கள் படைக்கப்பட்ட பிறகு பரலோகம் அவர்களில் எப்படி வெளிப்பட்டது என்றால், பரலோகம் அவர்களிடத்தில் என்ன செய்தது? சொல்லக்கூடிய காரியங்களை நீங்கள் கேள் என்றது. Listen. The word heard or listen is Shema. The very act of Adam and Eve in the Bible is an act of hearing. முதலாவது அவர்கள் என்ன ஒரு காரியத்தை கண்டார்கள், செய்தார்கள் என்றால், பரலோகம் அவர்களோடு பேசக்கூடிய வார்த்தைகளை அவர்கள் கேட்டார்கள். ஷமா. தேவன் தாமே அவர்களை படைத்து அவர்களுக்கு அவர்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்லும் பொழுது அதை அவர்கள் கேட்டார்கள். இந்த கேட்டார்கள் என்று சொல்லக்கூடியதுதான் முதலாவது இந்த உலகத்தில் மனுஷன் செஞ்சது. He just heard it. ஷமா. தேவனோடு அவர்களுக்கு இருந்த உறவில் the first act was hearing for what God had said. தேவனோடு கொண்ட உறவில் முதலாவது அவர்கள் கண்டது, அவர் பேச இவர்கள் கேட்டார்கள். எதை கேட்டார்கள்? தேவன் அவர்களோடு பேசியதை சப்த அளவில், in sound they heard it. செயல் அளவில் அல்ல, அவர் பேசினதை அவர்கள் கேட்டார்கள். அவர் எதை பேசினாரோ அதை அவர்கள் கேட்கவில்லை. தேவன் அவர்கள் முதலில் கேட்கும்படியாக பேசிய அதையே அவர்கள் மீறினார்கள். They never obeyed. The meaning of the word Shema in Hebrew is, in English, obey, listen, hear. இவைகளுக்கு அர்த்தம் என்னவென்றால், அவர் சொல்வது போன்று செய் என்ற அர்த்தம். Not just hearing. தேவன் முதலில் அவர்களோடு பேசும் பொழுது அவர் பேசியதே அவர்கள் என்ன செய்யல? கேட்கவில்லை. முதலில் கூறியதையே அவர்கள் மீறினார்கள். அவர்கள் சத்தத்தை கேட்காமல் போனதினால், அவர் பேசிய வார்த்தைகளை கேட்காமல் போனபடியினால் அவர்கள் புறம்பாக்கப்பட்டார்கள். அவர்கள் தங்களை மறைத்துக் கொள்வதற்கு ஏதுவான அந்த வெட்கம் அவர்களை மூடிக்கொண்டது. This is the opposite of what Shema is supposed to produce. ஷேமா என்று சொல்லக்கூடிய அந்த அந்த ஆழமான வார்த்தைக்கு அவர்கள் எதிரடையாக செயல்பட்டார்கள். The true hearing, உண்மையாக கேட்பது என்பது யார் நம்மோடு பேசினாரோ அவருக்கு மாறுத்திரம் செய்வது.
ஒருவர் நம்மை நீ போ என்றால் அந்த போ என்று சொல்லக்கூடிய வார்த்தையை நாம் கேட்டுக்கொண்டு அங்கேயே நிற்பதல்ல. That must be in action. போ என்று சொல்லும் பொழுது அந்த வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படுகிறீர்கள் என்றால், அந்த வார்த்தைக்கு நீங்கள் ஷெம்மா செய்கிறீர்கள் என்றால், அந்த இடத்தை விட்டு நீங்க என்ன செய்யணும்? It should be in action. You should go. You should move away from there. ஆனால் இங்கு அதற்கு எதிர்மாறாக ஆதாமும் ஏவாளும் செயல்பட்டார்கள். They heard the voice, but they did not shema in full sense. அவருடைய குரலை அவர்கள் உணர்ந்தார்கள். அவர் எதற்காக அதை பற்றி சொல்லுகின்றார் என்பதை அவர்கள் அறிந்தார்கள். But they did not respond in a way they should. They heard the voice, but they did not listen. They perceived the sound and refused to respond rightly. என்ற தேவன் சொன்னார் என்பதை அவர்களால் கேட்க முடிஞ்சு. அவர் என்ன சொன்னாரோ அதை அவர்கள் செய்வதற்கு ஏதுவாக அவர்கள் அதை கேட்கவில்லை. தேவனுக்கு பிரியமான வேதத்தை நீங்க புரட்டி பார்த்தீர்கள் என்றால், ஆதியாகமம் தொடங்கி அந்த வெளிப்படுத்தல் வரைக்கும் இதுதான் ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த வேதத்தில் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய அனுபவங்களின் மத்தியில இந்த ஷெமா என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தையின் அனுபவம் ஒரு நூல் இழையை போன்று ஓடிக்கொண்டிருக்கிறது. இட் இஸ் ரன்னிங் த்ரூ அவுட் தி ஸ்கிரிப்சர்ஸ். இந்த இடம் துவங்கி தேவன் வேதம் முழுவதும் அவர் பேசுவதை மனுக்குலம் கேட்க வேண்டும் என்று ஆசைக்கின்றார். ஏனென்றால் அவர் படைத்த முதலாவது மனிதர்களே அதை என்ன செஞ்சாங்க? கீழ்ப்படியாமல் துரம் எரிந்து போட்டார்கள். அவர் கூறியதை அவர்கள் கேட்டு அதன்படி அவர்கள் செய்ய விரும்பினார். வேதத்தில் காணப்படக்கூடிய அனைத்து அனுபவங்களும் இதைத்தான் சொல்லுது. Bible is full of this experiences down through the ages. இந்த ஷாமா என்று சொல்லக்கூடிய இந்த பொருள் புஷ்டியான இந்த வார்த்தை இரண்டாவதாக எங்கே அதிகமாக சொல்லப்படுகிறது என்றால், ஆதியாகமத்தின் புத்தகம் 22வது அதிகாரம் 18வது வசனத்தில் ஆபிரகாமினுடைய அனுபவத்தில். ஆபிரகாமினுடைய அனுபவம் என்ன? தேவன் அவனோடு பேசுகின்றார். நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தாயானால், if you have summoned my voice, if you have heard my voice, அவர் என்ன சொல்றாரு? உன் சந்ததிக்கும் சகல ஜாதிகளுக்கும் நீ என்ன செய்வாய்? ஆசீர்வதிக்கப்படுவாய். என்ன சொன்னார் அவர்கிட்ட? ஆபிரகாம்கிட்ட, உன் தேசத்தை விட்டு, உன்னுடைய இனத்தை விட்டு, உன்னுடைய தகப்பனுடைய வீட்டை விட்டு, நான் உனக்கு காண்பிக்கக்கூடிய இடத்திற்கு நீ போ. இந்த ஷம்மாவின் அனுபவம் இப்ப ஆபிரகாமுடைய அனுபவத்திற்குள்ளாக வருது. ஆபிரகாம் செஞ்சான், தேசத்தை விட்டு போனான். ஆனால் ரெண்டு காரியத்தை அவன் செய்யல. தன்னுடைய தகப்பனை விட்டு அவன் போகல. அந்த தகப்பன் அவன் கூட போறான். தேராகத்தான் என்ன செய்யறான்? ஆரான் வரைக்கும் அவர்களை வழிநடத்தி செல்லுகின்றான். உன்னுடைய இனத்தை விட்டு போ என்று சொல்லும் பொழுது அவன் லோத்தை விட்டுட்டு போல, லோத்தையும் கூட கொண்டு செல்லுகின்றான். அவர்களுக்குள்ளாக தர்க்கமும் போராட்டமும் வரும்பொழுது தான் அந்த லோத்துவை அனுப்பி வைக்கின்றான். Abraham listened. Abraham shepherd, but not 100%. இந்த ஆரான்ல தேராக போய் 50 வருஷம் இந்த மோசையினுடைய வயசுல அவன் அரை பகுதியை அங்கு வீணாக கழித்து போட்டான். ஏன்னாக்கா இந்த தேராக என்ன செஞ்சான்? அவனை எந்த செயல்பாட்டிற்குள்ளாகவும் முன்னேற விடவில்லை. 50 years of failure.
தேவன் அவனை கொண்டு செல்லக்கூடாது என்று சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனதினால், தேவன் அவனுக்கு சொன்ன அந்த ஷம்மாவுக்கு அவன் கீழ்ப்படியாமல் போனதினால் லோத்தை கூட்டு போறான். அதுக்கு பிறகு அது என்ன சொல்லுது, லோத்து அவனுக்கு முன்பதாக ஒரு திரையை போல் இருந்தானா. Abraham was not able to see things beyond Lot. ஒரு கட்டத்துல லாத் என்ன செய்யறான், லோத்தை அனுப்பிடுறான். அதுக்கு பிறகுதான் அவன் நின்று பார்க்கும் பொழுது அவன் அந்த இந்த உலகத்தின் தேசம் அனைத்தும், எதையெல்லாம் தேவன் அவனிடத்தில் நான் உனக்கு கொடுப்பேன் என்று வாக்குரைத்தனதோ அவை அனைத்தும் அவனுக்கு தெரிஞ்சு. He obeyed or he shammed only to some extent, only when he had renounced. எதையெல்லாம் விட்டு வர வேண்டும் என்று தேவன் அவனுக்கு சொன்னாரோ அவைகளை எல்லாம் விட்டுட்டு வந்து வெளியில் வரும்பொழுது அவன் 100% ஷிம்மாவை தேவனுக்குள்ளாக அவன் செய்தான். தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த அனுபவத்தை நாம் பார்க்கும் பொழுது, the word obeyed in English is shema. Abraham heard and acted, listened and followed finally. இந்த ஷிம்மாவை அவன் தேவனுடைய வார்த்தைகளை அவன் கேட்டு கீழ்ப்படிந்து அதற்கு மாறுத்திரத்தை கடைசியாக செய்து முடிச்சான். ஷிம்மாவுக்கு ஒரு எதிர்நிலை அனுபவமும் உண்டு. என்ன எதிர்நிலை அனுபவம்? மோசையிடமும் ஆரோனிடமும் தேவன் என்ன செய்யறார், நீ போய் இஸ்ரேல் ஜனங்களை பார்வோனுடைய கரத்திலிருந்து மீட்கும் பொருளாக நீ போய் அவனிடத்தில் பேசு, எங்களுடைய தேவன் எங்களுக்காக தனக்காக பலியிடும்படியாக எங்களை என்ன செய்கிறாரு, அனுப்புகின்றார், நாங்கள் அங்கு போய் பலியிட்டு விட்டு வர வேண்டும் என்று அவனிடத்தில் கேள் என்கின்றார். இவன் போய் கேட்கிறாங்க, எங்களுடைய தேவன் உன்னிடமாக கேட்க சொன்ன இந்த காரியத்தை உன்னிடத்தில் சொல்லுகின்றோம், எங்களுடைய ஜனங்களை என்ன செய்யினே, அவர்கள் பலியிடுவதற்காக அனுப்பு. அப்போ அவன் சொல்றான், who is she that I should listen to? Who is she that I should submit to? அவர் யார்? அவருடைய பேச்சை நான் கேட்பதற்கு, இஸ்ரவேலை அனுப்பும்படியாக எனக்கு சொல்வதற்கு அவர் யார்? நான் ஏன் அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும்? This is the opposite of Shema. Pharaoh is not saying that he cannot obey. He cannot hear. He is saying he will not listen. The Pharaoh, நான் அதை கேட்க மாட்டேன்னு சொல்ல, அவன் கேட்டுக்கிட்டான். ஆனா அதற்கு நான் கீழ்ப்படி, I will not obey for what he said. மோசைக்குரியதே அவன் கேட்டான். என்ன அளவில்? சப்த அளவில், செவி அளவில், காதுக்குள் போகும் அளவுக்குள்ளாகத்தான் அவன் கேட்டான். He never shammed. செயல் அளவில் அல்ல. மூன்றாவதாக, தேவன் சீனாய் மலையில ஒரு அனுபவத்தின் மூலமாக இந்த ஷெம்மாயை குறித்து பார்க்கின்றோம். கற்பனைகளை கொடுக்கும் பொழுது அவர் பேசினார். God spoke. எப்படி அவர் பேசினார்? ஜனங்கள் பயப்படும் நிலையில் அங்கு இடி முழக்கங்கள் ஏற்பட்டது, மின்னல்கள் கடந்து சென்றது, மழை புகையாக காணப்பட்டது. இதை பார்த்த உடனே அவர்களுக்கு பயம் வந்துருச்சு. மோசையை நோக்கி அவர்கள், நீர் பேசும், நீர் எவ்வளவு பேசினாலும் நாங்க கேட்கிறோம், அந்த தேவன் எங்களோடு பேச வேண்டாம், அந்த தேவன் எங்களோடு பேசாது இருப்பாராக. அவர் பேசினார் என்றால் நாங்கள் செத்து போவோம். We will die if he talks straight to us. தேவனுக்கு பிரியமானவர்களே, they wanted a mediator, மத்தியஸ்தர், and they wanted a distance. ஒரு தூரத்தில் இருந்து அவர் பேச வேண்டும்,
ஒரு மத்தியஸ்தர் மூலமாக அவர் பேச வேண்டும். தேவன் பேச கேட்க விரும்பினார்கள். அருகில் இருந்து அவர் பேச வேண்டும் என்று அவர்கள் விரும்பவில்லை. தூரத்தில் இருந்து தேவனுடைய சமூகத்திலிருந்து வரக்கூடியது அந்த காரியங்கள் தங்களுக்கு வேண்டும் என்றார்கள். ஆனால் அதை தேவன் பேசக்கூடாது. We will not be able to withstand. தேவன் பேச அவர்களால் கேட்க முடியாத நிலையை ஏற்பட்டதினால் this is where தேவன் மனுக்குலத்தோடு பேசுவது சாத்தியமில்லை. அவர் இடிமுழக்கங்களாக மின்னல்களை போன்று ஒரு மனிதன் தன்னுடைய கண்களால் பார்க்க முடியாத புகை மண்டலத்தில் நடுவில் பேசக்கூடிய வல்லமை படைத்தவராக இருப்பதனால் அவரோடு எங்களால் பேச முடியாது என்று சொன்ன மாத்திரத்தில் இங்கு ஒரு மாற்றத்தை பரலோகம் செய்து கொடுக்கின்றது. What is that? This is where the Shema became the prayer. தேவன் தான் பேசுவதை நாம் கேட்க வேண்டும் என்பதற்காக என்ன ஒரு முறை கொண்டு வந்தாரு? ஜெபம். praying method. praying methodல you speak unto him and he hears you, and whatever he speaks unto you, you hear him. That is called prayer. உபாகமத்தின் புத்தகம் 6வது அதிகாரம் 6வது வசனத்தில், நான் உனக்கு கட்டளையிடுகிற வார்த்தைகள் உன் இருதயத்தில் கட்டாயமாக இருக்க வேண்டும். நான் பேசுற வார்த்தைகள் சும்மா சாதாரண வார்த்தைகள் அல்ல. அவர் சொல்றார், I'm not simply talking. பொருந்தாத ஒன்றை நான் உங்களிடத்தில் பேசவில்லை. உங்களுக்கு எது அவசியமோ, உங்களுடைய வாழ்க்கையில் எது அடிப்படையாக இருக்க வேண்டுமோ அவை உங்களில் இருக்க வேண்டும் என்பது என்னது? ஒரு பரலோகத்தின் நியதி. You should know what I speak unto you. நீ என்னவெல்லாம் அறிந்து வைத்துக்க வேண்டும் என்று பரலோகம் விரும்புகின்றதோ அதை உனக்கு சொல்லுகின்றது. அதை நீ கண்டிப்பா கேட்கணும். 7வது வசனம் உபாகத்தின் புத்தகம் 6வது அதிகாரம் என்ன சொல்லுது? எனவே நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதி. If you say that you do not want to directly talk to God for your fearfulness, what you should do, you do what I say now. நான் பேசுவதை உங்களால் கேட்க முடியாத ஒரு நிலை ஏற்படும் என்றால் நான் அதை அப்படியே உற்றுவிடப் போவதில்லை. ஏனென்றால் இது எல்லாருடைய மனங்களிலும் இருக்க வேண்டும். நான் என்ன பேசுகின்றனோ அதை நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும் என்பதற்காக இப்பொழுது நான் என்ன செய்கின்றேன்? நீ என்ன செய்யுங்க? உங்களுடைய பிள்ளைகளுடைய மனசுல என்ன செய்யுங்க? போதியுங்கள். கருத்தாய் உங்களுடைய பிள்ளைகளுடைய மனசுல போதியுங்க. நீங்கள் உங்கள் வீட்டில் உட்கார்ந்து இருக்கும் போதும் சரி, நடக்கும் போதும் சரி, படுக்கும் பொழுதும் சரி, அவைகளை குறித்து நீங்க பேசுங்க. நான் எவைகளை நான் என்னுடைய சொந்த விரலினால் எழுதி கொடுத்தேனோ அவைகளை குறித்து நீங்க என்ன செய்யுங்க? கண்டிப்பாக அறிந்து வைத்திருக்க வேண்டும். நீங்க என்ன செய்யணும்? அவைகளை நான் கொடுக்கும் பொழுது இந்த மாதிரி சூழல் எல்லாம் வந்து நீங்கள் பயந்த நிலையில் இருப்பீர்கள் என்றால் இப்போ என்ன செய்யுங்க? நீங்க கேட்டுட்டீங்க, அதை உங்களுடைய பிள்ளைகளிடத்துல பேசுங்க. கருத்தாய் பேசுங்க. உட்கார்ந்து இருக்கும் போது பேசுங்க, நின்று கொண்டிருக்கும் போது பேசுங்க, படுத்திருக்கும் போது பேசுங்க, நீங்கள் நடக்கிற போது பேசுங்க. எந்த நிலைகளில் எல்லாம் பேசி பேசி அவருடைய உள்ளத்தில் இந்த ஆழமான காரியங்களை, சத்தியத்தை அவருடைய உள்ளத்தில் புகுத்த முடியுமோ நீங்கள் புகுத்துங்கள். அவைகளை உங்கள் கையின் மீது அடையாளமாக வைத்திருங்க. நான் என்ன உங்களிடத்தில் சொல்லுகின்றனோ, நான் என்னத்தை என்னுடைய திரு கரத்தினால் எழுதி கொடுத்திருக்கின்றனோ அவைகளை நீங்க என்ன செய்யணுமோ உங்களுடைய கையின் மீது அடையாளமாக நீங்கள் என்ன செய்யுங்கள்? கட்டிக்கொள்ளுங்கள். அவைகள் உங்களுடைய கண்களுக்கு நடுவே ஞாபக குறியாயிருக்க கடவுது. அவைகள் உங்களுடைய வீட்டு நிலவுகளிலும் நிலைகளிலும் வாசல்களிலும் எழுதி வைத்திருங்கள். இடி மின்னல்களுக்கு மத்தியிலே அவர் பேசுவதை உங்களால் கேட்க முடியவில்லை என்பதற்காக கற்பனையை அவர்களுக்கு கூறுவதை அவர் நிறுத்திவிடவில்லை. கற்பனை வேண்டாம் என்று அவர் சொல்லிவிடவில்லை. It is a must. If you do not want to get in a way I give you, in your way I give you now.
தேவனுக்கு பிரியமானவர்களே, கற்பனை என்பது அவர் நம்மிடம் என்ன கூற வாஞ்சிக்கின்றாரோ அதுதான் கற்பனை, அதுதான் ஷெமா. அதை பெற்று, ஷெமா என்ற என்ன, அவர் என்ன சொல்லுகின்றாரோ அந்த கற்பனையில உள்ளத அதை பெற்று அதன்படி செய்வது ஷெமா. நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்பதற்கான அடையாளம் கற்பனை. அவரோடு நாம் வைத்திருக்க வேண்டும் என்பதற்கான உறவு ஜெபம். இந்த ரெண்டையும் தான் இந்த அருமையான வார்த்தை ஷெமா நமக்கு போதிக்கின்றது. நான்காவதாக, இந்த ஷெமா என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை யாருடைய அனுபவத்தில் வருகிறது என்றால் சாமுவேலுடைய அனுபவத்தில் வருது. 1 சாமுவேல் புத்தகம் 3வது அதிகாரம் 1வது வசனம், சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் ஏலிக்கு முன்பதாக கர்த்தருக்கு அவன் என்ன செய்யறான், பணி செய்கின்றான். ஷில்லோ ஆலயத்துல அவன் பணி செய்கின்றான். ஏலியின் கீழாக இருந்து அவன் பணி செய்கின்றான், அவனுக்கு உதவி செய்கின்றான். அவன் கர்த்தர் என்னவாக பேசுகின்றார் அவனுக்கு தெரியாது. இந்த ஷிமான்றது அவனுக்கு தெரியாது, அவன் கேட்கல இது வரைக்கும். கர்த்தரை அவன் இன்னும் அறியாதிருந்தான், வேதத்தின் அந்த வசனம் சொல்லுது. ஆனால் தேவன் அவனோடு பேசினார். ஷிமான்றது நீ விரும்பாகட்டியும் உனக்கு அந்த சத்தியம் சேர வேண்டும் என்றால் அது கண்டிப்பாக தேவன் உன்னோடு பேசுவார். சாமுவேல் சின்ன பையன், ஒன்றும் அறியாது இருந்தான். அவன் ஒன்றும் அறியாது இருக்கின்றான் என்பதற்காக தேவன் அவனோடு பேசுவதை நிறுத்தி விடவில்லை. 1 முறை அல்ல, 2 முறை அல்ல, 3 முறை அவனை என்ன செய்யறாரு, அவனிடத்தில் பேசுகின்றான். அவனால அதை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஏலியின் இடத்துல போய் கேட்கிறான். அப்ப அவர் ஏலிக்கு தெரிஞ்சிருச்சு தேவன் தான் அவனோடு பேசுகிறார். தேவனுக்கு பிரியமானவர்களே, அப்பொழுது ஒரு தாரக மந்திரத்தை அந்த ஏலி சாமுவேலுக்கு கற்றுத் தருகின்றான். You just say this. யார் பேசுகின்றார் என்பதை இந்த ஏலியானவன் கண்டு கொண்டான். தேவன் பேசுகின்றார். கர்த்தரை அவன் இன்னும் அறியாத நிலையில் அவர் என்ன செய்யறாரு, he takes voluntary steps in talking to this little lad. அந்த தாரக மந்திரத்தை சொல்றார். என்ன தாரக மந்திரம்? அவர் மறுபடியும் பேசும்பொழுது அந்த சத்தம் கேட்கும்போது நீ இப்படி சொல்லு, கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். கர்த்தாவே சொல்லும், அடியேன் கேட்கிறேன். இத ஷெமா. The real meaning of Shema is only this. நீ சொல்லோ, நான் கேட்கிறேன். இந்த கேட்கிறேன் என்ற வார்த்தையில என்ன அடங்கி இருக்கிறது, அதன்படி செய்கின்றேன். It is not simply hearing, not just to open the ears, but hearts. Getting ready to respond. Getting ready to respond in action. ஹிம்மா அல்லது ஹியரிங் என்பது கேட்பதற்காக திறந்திருக்கும் காதுகளை அல்ல, செய்வதற்காக ஆயத்தமாகும் இருதயத்தை அது பேசுகின்றது. இருதயத்தை பத்தி பேசுது. அதன் மாறுத்திரத்தை அது செய்யும்படியாக செய்கின்றது. தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இங்கு சாமுவேலுக்கு தேவன் ஒரு காரியத்தை விளக்கி கூறினார். அது யாரை பற்றியது என்றால் ஏலியனுடைய பிள்ளைகளை பற்றியது. அவர்கள் அழிக்கப்பட போகின்ற ஒரு காரியத்தை பற்றியது. இந்த ஷிம்மா என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை அல்லது படத்திலிருந்து வரக்கூடிய அந்த செய்தி நல்லதாகவும் இருக்கும், கெட்டதாகவும் இருக்கும். கெட்டதாக இருக்கிறது என்பதற்காக அந்த தேவன் என்ன செய்ய மாட்டாரு, நாம் கேட்க அதை சொல்லாமல் இருக்க மாட்டார். ஷிம்மா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த காலத்துல தன் ஊழியத்துல அதை உபயோகித்தார். ஹியரிங் அல்ல ஷிமாவை பற்றி தன்னுடைய உவமானத்துல பேசுறார். நமக்கு நன்றாக தெரியும் ஒரு உவமானம் மத்தேயு புத்தகம் 13வது அதிகாரத்துல காணப்படுகிறது.
அந்த வேத பகுதியில் 4 விதமான ஷெம்மாவை குறித்து அது பேசுகின்றது. 4 விதமான நிலங்களை குறித்து பேசுகின்றது. இதில் விதை என்பது தேவனுடைய வார்த்தை, நிலம் என்பது மனுஷனுடைய மனசு. 4 வேறுபட்ட வார்த்தைகள். தேவனுக்கு பிரியமானவர்களே, 4 வேறுபட்ட நிலங்களில் ஒரே வார்த்தை, 4 வேறுபட்ட வார்த்தைகள் அல்ல, ஒரே வார்த்தை 4 வேறுபட்ட நிலங்களில் விழுகிறது. அந்த விதைகள் விழுகிறது. 4 வேறுபட்ட மனங்களில் அந்த அந்த விதையாகிய தேவனுடைய வார்த்தைகள் விழுகிறது. 4 மனங்களும் தேவனுக்கு பிரியமானவர்களே அந்த விதையை, அந்த வார்த்தையை பெறுகிறது. முதலாவது இது அனுபவம் என்ன சொல்லுகின்றது? அவரது வார்த்தைகள் கேட்கும் உணராது இருப்பது முதலாவது நிலை. அவரது வார்த்தைகளை கேட்கும் அளவிற்கு உணர்ச்சியற்ற நிலையில் இருப்பதுதான் முதலாவது மனசு. அப்படி அந்த வார்த்தைகளை கேட்டும் உணராது இருக்கக்கூடிய சூழ்நிலையில அந்த வார்த்தைகள் மேலேயே கிடக்குது. It has not got inside. அது வெளியே கிடப்பதினால் பொல்லாங்கானவன் வந்து அந்த விதையை என்ன செஞ்சிடறான்? கொண்டு போயிடுறான், பறித்துக் கொண்டு சொல்லி விடுகிறான். இவனே வழி அறிய விதைக்கப்பட்டவன், தேவனுடைய வார்த்தைகளை கேட்டும் அதை உணராது, not showing any response, staying inactive. சொல்லப்படுகிற வார்த்தைக்கு கேட்கணும், அங்க ஷெம்மா இருக்கணும். இல்ல அங்க, as there was no shemma in him, the seeds that are planted there above, அங்க சும்மா விதைக்கப்பட்ட வண்ணமாக கிடக்கின்றது, தெளிக்கப்பட்ட விதமாக கிடைக்கிறது. பொல்லாங்கானவன் வந்து என்ன செய்யறான்? பறவைகள் வந்து கொத்தி போயிடுது. 2வது நிலம் தேவனுடைய வார்த்தைகளை கேட்டு உடனே ஏற்றுக்கொண்டு, ஆனால் அதை செயல்படுத்தாமல், வேர் ஊன்றாமல், உறுதியாக தரித்திராமல். 2வது நிலம் என்ன செய்யுது? வார்த்தைகளை கேட்குது, ஷெம்மாவை கேட்குது, உடனே ஏற்றுக்கொண்டு செயல்படாமல், அந்த விளைவு என்று சொல்லக்கூடிய நிலையில் அது தன்னை மாற்றிக்கொள்ளாமல் என்ன செய்தா? வேர் ஊன்றாமல். It hears the voice, it starts germinating, but not rooted. அந்த விதை வேர் இடாமல், அந்த நிலத்திற்குள் போகாமல் அப்படியே வளர்ந்த விதமாக இட் ஸ்டார்டட் growing. அப்படி இருக்கும்போது, வேறு விடாமல் இருக்கும் பொழுது என்ன செய்யப்படுகின்றது? அது விளைச்சல் இல்லாமல், வளராமல் நின்று போய்விடுகின்றது. That is the second level of Shema. ஏனென்றால் அந்த தேவனுடைய வார்த்தைகளுக்கு தன்னை முழுமையாக ஒப்பு கொடுத்து அதில் வேரூன்றி நிலைத்திராமல் ஏன் இருக்குது என்றால் அது கற்பாறையில் விழுகின்றது. அவனுடைய இருதயம் கற்பாறையை போன்று அதை ஏற்றுக்கொள்வதற்கு இதமான நிலையில் இல்லாது இருப்பதனால். ஷெமாவின் முற்பகுதி வார்த்தை தன் செவிகளில் கேட்டு அதை செவிக்குள்ளாகவே வைத்துக் கொள்வது, not putting into action. 3வது நிலம்
தேவனுடைய வார்த்தைகளை, வசனங்களை அது என்ன செய்கிறது? இட் ஹியர்ஸ், கேட்கிறது. அது அதை அப்பியாசிக்க வண்ணமாக, முடியாத வண்ணமாக, உலக கவலையும் இந்த உலகத்தில் காணப்படக்கூடிய ஐஸ்வர்யமும் அதை தடுத்து போடுகின்றது. அந்த மயக்கம், உலகம், உலகத்தின் கவலை, ஐஸ்வர்யத்தின் மயக்கம், தேவனுக்கு பிரியமானவர்களே, அந்த அந்த விதை விளைவிக்காமல் சென்று விடுகின்றது. தேவனுக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, தேவனுடைய வார்த்தைகளை நெருக்கி அந்த முற்கள், உலகம் என்று சொல்லக்கூடிய, உலக ஆசாபாசம் என்று சொல்லக்கூடிய, உலக மயக்கம் என்று சொல்லக்கூடிய, ஐஸ்வர்யம் என்று சொல்லக்கூடிய ஒன்று அவைகளை முற்களை போன்று என்ன செய்தது? நெருக்கி போட்டு விடுகின்றது. நான்காவது நிலம், நல்ல நிலம், ஷெமா. தேவ வார்த்தைகளை, வசனத்தை கேட்கிறவனும் உணர்கிறவனுமாக இருந்து அதற்கு தக்க மாறுத்திரம் செய்தது. அதான் ஷெமா. 4 நிலங்களும் எதை கூறுகின்றது? தேவனுடைய வார்த்தைகள் கேட்டு அவைகளில் உணராதவன், அதை பெருக்கிக் கொள்ளாதவன், ஆழமாக அதில் வேர் ஊன்றாதவன், முற்களால், உலக ஆசாபாசங்களினால் தங்களை என்ன செய்கிறார்? நெருக்கிக் கொள்கிறவன் என்ற நிலையில அந்த பரலோகத்தின் அந்த சப்தம் கேட்கும் பொழுது கேட்கிறவனுடைய நிலைமை அப்படி இருக்கிறது. This is how Pharaoh responded. அவனுக்கு அவங்க கடவுள் சொல்லும் பொழுது அவன் எப்படி கேட்டான்னா, இந்த நிலங்களில் ஒன்றை போன்றதான் கேட்டான். இந்த நிலங்களில் ஒன்றை பொறுத்தான். பாரஸ் ஆட்டிடியூட். நல்ல நிலம் ஷெமா. தேவனுடைய வசனத்தை கேட்கிறவரும் உணர்கிறவர்களுக்கும் அது என்ன செஞ்சது? மாறுத்திரம் சொன்னது. Not just to open the ears, but the hearts ready to respond in action is Shema. அப்படியே காதல வாங்கி அப்படி விட்டுட்டு போறது இல்லை. காதலில் வாங்கி, இருதயத்தில் தாங்கி, அந்த இருதயத்தில் இருந்து வெளிப்படக்கூடிய அந்த மாறு உத்திரத்தை தன்னுடைய மூளைக்கு அனுப்பி அது செயல்களில் ஈடுபட செய்யக்கூடியதான் ஷெமா. 2 ராஜாக்களின் புத்தகத்துல யோசியாவின் ராஜாவை பத்தி நாம் பார்க்கின்றோம். 8 வயசுல அவன் என்ன செஞ்சான்? ஆளுகைக்கு வந்தான். 31 வருஷங்கள் ஆளுகை செய்தான். அவன் தன்னுடைய முன்னோர்களை போன்று, மூதாதையர்களை போன்று நன்மையானவைகளை அவன் செய்தான். அப்பொழுது அந்த நன்மைகளில் ஒன்று என்னவென்றால், அவன் தேவனுடைய ஆலயத்தை பழுது பார்க்கும்படியாக உத்தரவிட்டான். அந்த தேவனுடைய ஆலயம் பழுது பார்க்கப்படும்படியாக உத்தரவிடப்படும் பொழுது அது அந்த ஆலயம் பழுதுபட்டு கொண்டிருக்கும் பொழுது ஒரு இடத்துல ரொம்ப அதிக நாட்கள் உபயோகத்தில்லாத ஒன்றை அவர்கள் கண்டுபிடித்தார்கள். இட் வாஸ் ஐடலி டஸ்ட்ஃபுல்லி லேயிங் தேர். அதை எடுத்து வந்தாங்க, அதை பார்த்தாங்க. அது நியாயப்பிரமாண புஸ்தகம். நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கடவுள் எப்படி வைக்க சொல்லியிருந்தாரு? உன்னுடைய பிள்ளைகளுடைய மனசுல நீ பேசணும். உட்காரும் பொழுது, எழும்பும் போது, நிற்கும் பொழுது, நடக்கும் பொழுதெல்லாம் பேசணும். அது உன்னுடைய வீட்டினுடைய நிலைக்காலையில் இருக்கணும். அது உனக்கு கையத்துல உன்னுடைய கரங்களில் கட்டப்பட்டதாக இருக்கணும். உன்னுடைய கண்களுக்கு அது என்ன செய்யணும்? கண்களுக்கு அது உன்னை வழிகாட்டக்கூடியதாக இருக்கணும். இவ்வளத்தையும் அந்த ஒரு நியாயப்பிரமாண புஸ்தகம் செய்யும் என்றால், அந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் இப்பொழுது என்ன செய்கின்றது? அங்கு யாரும் தொடுவாரற்று அங்கு என்ன செய்கிறது? புழுதியில் கிடக்கின்றது. And therefore they were not using it. தேவனுடைய அந்த பிரமாணத்தின்படி வாழக்கூடியவர்களாக அல்லாது இருந்தார்கள். அவனுக்கு முன்னமாக இருந்தவர்கள். It was idly laying in dust. அப்போது அவன் என்ன சொல்ற? அதை கொண்டு வாங்க. அவனுக்கு பதவதைச்சு போயிட்டான். இது எப்படி நிகழும்?
எது நம்மை ஆளுமை செய்ய வேண்டுமோ, எது நம்முடைய நமக்கு அடையாளமோ, எது நானும் தேவனும் இணைக்கப்பட்டிருக்கின்றோம் என்ற இணைப்பை கூறக்கூடியதோ அது இப்பொழுது எங்களிடத்தில் இல்லாமல் போய்விட்டதே. இதுவரைக்கும் அது கவலைப்படாமல் போவதற்கு எதுவாக எங்கோ புறம் தள்ளப்பட்டு விட்டதே என்று அவன் மிகவும் அழுது துக்கித்து என்ன செய்தான் அந்த ராஜா? தன்னுடைய ஆடைகளை கிழித்துக் கொண்டு ரட்டுடுத்தினான். அதோடு அவன் நின்று விடவில்லை. வேதத்தின் பகுதி என்ன சொல்கிறது? அவன் என்ன செஞ்சான்னா, ஒரு சத்திய புரட்சியை அவன் செய்ய வண்ணமாக அவன் என்ன செஞ்சான்? தன்னுடைய வஸ்திரங்களை கிழித்துக் கொண்டு he did not just feel moved, he did not feel just moved, he acted and launched a national wide reformation. தேசம் முழுவதும் துக்கிக்கும்படியாக தேவனுடைய அந்த பிரமாணங்கள் நம்முடைய கரங்களில் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருந்தோமே, எல்லாரும் என்ன செய்யுங்க? என்னை போன்றே என்ன செய்யுங்க? அங்க காணப்பட்ட பலிப்பீடங்களையும் சிலைகளையும் எல்லாவற்றையும் அகற்றி ஒதுக்கி போட்டா. இந்த 23வது அதிகாரம் 25வது வசனம், தேவனுடைய பிரமாணத்துக்கு ஏற்றபடி எல்லாம் செய்ய மனதை அவன் சாய்த்தான். He did not just read the Shemas, he became the Shema. தேவனுடைய வார்த்தைகள் தேவனுடைய அந்த பிரமாணமாக அங்கு கொடுக்கப்படும் பொழுது அதை அவன் என்ன செய்தானா? அதை படிப்பதற்காக, மறுபடியும் படிப்பதற்காக அவன் அதை எடுத்துக்கொள்ளவில்லை. அந்த ஷெமாவாகவே அவன் மாறினான். எந்த ஒரு வார்த்தை மனுஷனுடைய மனதில் இருந்து அவனை ஆளுகை செய்ய வேண்டும் என்று கொடுக்கப்பட்டதோ அந்த வார்த்தைகள் பொருளற்றதாக இதுவரைக்கும் இருந்திருக்கும் என்றால் அந்த வார்த்தையாகவே நான் மாறுகிறேன். He became himself a Shema. தேவன் கூறினார் அவனை பார்த்து, இவனை போல் ஒரு ராஜா இவனுக்கு முன்பாக இருந்ததில்லை, இவனை போல் ஒரு ராஜா இவனுக்கு பின்பாகவும் இருக்க போவதில்லை. காரணம், தேவனுடைய வார்த்தையை கேட்டது மாத்திரமல்ல, அவரது வார்த்தையாகவே அவன் மாறி போனான். This is the real Shema. கடைசியாக வெளிப்படுத்தல் ஒரு அனுபவத்தை ஷெமா குறித்து நாம் பார்க்கின்றோம். 7 சபைகள், அந்த 7 சபைகள் 1ஆம் நூற்றாண்டிலிருந்து இன்றைய நாள் வரைக்கும் உள்ள சபைகள், எழுப்பப்படக்கூடிய சபைகள். அந்த 7 சபைகளுக்கும் ஆவியானவர் பேசுறார். அவர் பேசும்பொழுது என்ன சொல்லுகின்றார்? காதுள்ளவன் கேட்க கடவன். ஷெமா. If you have ears, you have to hear me. இது 7 திருச்சபைகளும் வெவ்வேறு கோட்பாடுகளை கொண்ட சபைகள் அல்ல, ஆனால் வெவ்வேறு குறைகளை கொண்ட சபைகள். ஒவ்வொரு காலகட்டங்களிலும் நம் நாட்களில் நாம் சார்ந்திருக்கக்கூடிய சபை குறித்து என்ன பேசுகிறார் தெரியுமா? வெளிப்படுத்தல் 3:14 தேவனுடைய சிருஷ்டிக்கு ஆதியமாய் இருக்கிறவர் அவர் தன்னை குறித்து சொல்றார். தேவனுடைய தேவன் சிருஷ்டிக்கு ஆதியமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது என்ன சொல்றாரு? நாம் கேட்க வேண்டும் என்று அவர் சொல்லுகிறதாவது, நான் உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன். I know your works. I know your deeds. அதில் நீ எப்படி இருக்கிற? குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் இருக்கிறாய். Either you should be Shema, hear me fully, or leave me. நீ நான் என்ன சொல்லுகின்றேனோ அதை நீ
கேட்டு அதன்படி செய்கிறவராக ஷெமாவாக நீ இருக்கணும். அப்படி இல்லாட்டி என்னை விட்டுட்டு போ. ஆனால் there was a peculiar trend in this last church in Laodicea. என்ன அங்கு காணப்பட்டது? அவர்கள் குளிரும் இல்லாமல் அனலும் இல்லாமல் வெதுவெதுப்பா இருந்தாங்க. The third position they were in. ஒன்னு குளிராரு அல்லது அனலாயிரு. அது ரெண்டுமே இல்லாத நிலையில் வெதுவெதுப்பா இருந்தினா உன்னை நான் என்ன செய்வேன்? வாந்தி பண்ணி போடுவேன். தேவன் பேசுகிறார் ஆவியானவரை கொண்டு. தேவனுடைய பிள்ளைகளாக உங்களிடத்துல சபையிடத்துல பேசுறாரு. என்ன பேசுறாரு? அவர் என்னவெல்லாம் நீ செய்ய வேண்டும் என்று சொல்லுகின்றாரோ, நினைக்கின்றாரோ அதை உன்னிடத்தில் பேசுகின்றார். எதுவெல்லாம் உன்னுடைய நாட்களுக்கு அவசியம் என்று அவர் நினைக்கின்றாரோ அந்த சத்தியங்களை உனக்கு சொல்லுகிறார். நீ அதை கேள், அதை கேட்டு செய். ஷெமா. அப்படி இல்லைன்னா என்ன செய்ய? விட்டுட்டு போயிடு. நீ என்ன செய்யற? நான் என்ன கேட்கின்றனோ அதை உன்னுடைய காதுல வாங்கிக்கிற. You are not taking that into your heart. You are not putting that into your action. உன்னை அதை செய்ய. அப்படி இல்லாட்டி எனக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை. நீ போய்கிட்டே இரு. நீ போய்கிட்டே இரு. நீ என்னை ஏமாத்துற ஒரு விதத்துல. உனக்காக நான் காத்துக் கொண்டிருக்கின்றேன். உன்னுடைய மாற்றத்திற்காக நான் காத்துக் கொண்டிருக்கின்றேன். உன்னில் ஒரு மாற்றம் காணப்பட வேண்டும் என்பதற்காக நான் உன்னிப்பாக என்னுடைய கண்களை உன் மீதாக வைத்து காத்துக் கொண்டிருக்கின்றேன், பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். You are deceiving me. You are putting into shame. ஒன்னு இதாயிரு. Be shamed or leave. Or leave. தேவனுடைய சத்தியத்தை, தேவனுடைய சத்தத்தை, தேவனுடைய குரலை கேட்டு உணர்வற்று, பெருக்கமற்று, புரிதலற்று நீ இருப்பது ஏன்? உலகத்தில் ஒரு கால், சத்தியத்தில் ஒரு கால். உலகமா வேணும், தேவனா வேணும். எத்தனை நாட்கள் இந்த அனுபவம் உனக்கு? You should either listen to me, Shema, and respond positively, or leave me alone. Shema is not a statement about theology. இறையியல் கூற்று அல்ல. தேவனோடு நாம் கொண்டிருக்க வேண்டிய உறவை பற்றி அது பேசுகின்றது. It means Shema is not just hearing. It is something intending to act. கேட்பதற்காக, கேட்டு விட்டு விடுவதற்காக நான் பேசிக் கொண்டிருக்கவில்லை. ஆவியானவருடைய உள்ளத்தில் வந்து பேசல. ஆவியானவர் திருச்சபையில் வந்து பேசல. இவருக்கு பிரியமானவர்களே, அதன்படி நீ நட. ஷெம்மா. ஷெம்மா. Not simply hearing, putting that into action, intending to get into action. எத்தனை பேர் இதற்கு ஆயத்தமா இருக்கிறோம்? தேவனுக்கு பிரியமானவர்களே, தர்மியான இந்த ஷிம்மா என்று சொல்லக்கூடிய அந்த அனுபவம், அந்த வார்த்தை இந்த வேதத்துல ஆதியாகமம் துவங்கி வெளிப்படுத்தல் வரைக்கும் என்ன செய்யுது? ஒரு நூல் இழை போல ஒவ்வொரு அனுபவங்களையும் இணைத்து கொண்டே வருகிறது. அதுல உங்களுடைய அனுபவம், என்னுடைய அனுபவம் உண்டு. நாம் என்ன செய்து கொண்டிருக்கின்றோம்? அவர் சொல்வதை கேட்டு அதன்படி செய்கிறவர்களாக நாம் இருக்கின்றோமா? அல்லது அவர் சொல்வதை கேட்ட விதத்திலேயே விட்டு விடுகிறவர்களாக நாம் காணப்படுகின்றோமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாக வர இருக்கின்றார். அவர் வரும் நாள் மிக சீக்கிரத்தில் சம்பவிக்க இருப்பதினால் இந்த ஷெம்மா என்று சொல்லக்கூடிய இந்த வார்த்தைகளை நாம் கேட்டு அதன்படி செய்கிறவர்களாக நம்மை மாற்றிக்கொள்ள தேவன் நமக்கு தயவு செய்வாராக. ஆமென். எங்களை என்பார் நேசித்து வழிநடத்தும் பரிசுத்தமிக்க பரம்பிதாவே, உடைய தூய நாமம் என்னாலும் மகிமைப்படுவதாக. இந்த நேரத்திலும் தேவரே, இந்த அருமையான சத்தியத்தை நாங்கள் தியானிப்பதற்கு ஏதுவாக எங்களுக்கு இந்த நேரத்தை வாய்க்க செய்தமைக்காகவும் இதை கேட்கும்படியாக தேவரீர்
நூற்றுக்கணக்கான மக்களை எங்களுக்கு ஆயத்தமாக நீர் வைத்திருப்பதற்காக நாங்கள் உண்மை ஸ்தோத்திரிக்கின்றோம் சுவாமி. அவருடைய உள்ளங்களில் பேசும், தீர்மானங்களை எடுக்கும்படியாக சொல்லும். நீர் சொல்வதை கேட்பதற்கேற்ற மனதை நீர் அவர்களுக்கு தந்துடலும். தேவரீர் உம்முடைய வார்த்தைகளுக்கு, உடைய வஸ்திரங்களுக்கு, உடைய கற்பனைகளுக்கு கீழ்ப்படிக்கக்கூடிய ஆவியை நீர் ஒவ்வொரு இடத்திலும் நீர் தந்துடலும். சீக்கிரமாக வரப்போகிற அந்த நாளிலே நாங்கள் எல்லோரும் உம்மை எதிர்நோக்கி இருக்கக்கூடிய கூட்டத்திலே காணப்பட எங்கள் அன்பின் தெய்வம் எங்களுக்கு தயவு செய்யுமாறு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கின்ற எங்கள் அன்பின் பரிசுத்தமிக்க பரம்பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் சிநேகமும் நம் அனைவரோடு விசேஷமாக இந்த சத்தியத்தை ஆங்காங்கே பல்வேறு இடங்களிலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளோடும் அவருடைய குடும்பங்களோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென்.